பேராத்து செல்வி அம்பாள், திருநெல்வேலி டு தூத்துக்குடி செல்லும் பாதை, பாளையங்கோட்டை ரோடு, பிஆர்சி டெப்போ அருகில். பேராபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம். அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, இந்த பேராத்து செல்வி அம்பாள் என்பது இன்று ஒரு பெரிய கோயில், அன்று ஒரு சிறிய கோயில். நான் சொல்வது 1980ஆம் ஆண்டு இந்த பேராத்து செல்வி அம்பாளை வணங்கச் செல்கின்றேன். அன்று என்னுடைய வயது கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசு தான். இந்த அம்பாளை பார்க்க போகிறேன். அங்கே போனால் அந்த ஆற்றுல, திருநெல்வேலியில் அந்த பாளையங்கோட்டை பக்கத்தில் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு மேலே ஏறி போய் அந்த அம்பாளை கும்பிடுறோம். கும்பிட போகும்போது நான், நண்பர் ஜெயராமன் ஒரு எண்ணெய் கடைக்காரரு, சீதாபதி டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக ஒன்று சுந்தரம், இவங்கெல்லாம் போகிறோம். போய் கும்பிட போகும்போது அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பெரிய ஆகக்கூடிய ஸ்டேஜ். எனக்கு 18 வயசு தான். நானும் இவங்களோட சேர்ந்து சுற்ற போகும்போது அந்த ஆற்றுல என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்கிறேன். உடுக்கு அடிப்பாங்க, சாமி ஆடுவாங்க, அப்படி இல்லைன்னா பேய் பிசாசு விரட்டிக்கிட்டு இருப்பாங்க, சேவலை வெட்டுவேன், இங்கிட்டு மது பாட்டில்களை தூக்கி சாமிக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றுவான், குறி சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறையா நடக்கும். அது ஆத்தக்கரையை ஒட்டின இடம். ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்வானா, அந்த பேராத்து செல்வி அம்பாளை குளிச்சுட்டு போய் கும்பிடாமல் போக முடியாதாங்க. இதை பற்றி நினைக்கும்போது இந்த அம்பாள் இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த அம்பாள், சரி இதுக்கு நாம் எப்படி போய் ஒரு விடை சொல்கிறது அப்படின்னு சொல்லி யார்கிட்டயா கேட்டால் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது, இந்த ஆற்றுக்குள்ளே யார் தவறி விழுந்துட்டாலும் சரி, இந்த ஆற்றுல யார் மரணம் அடைஞ்சிட்டாலும் சரி, அவங்களெல்லாம் பெரிய அளவில் காப்பாற்றினது, பேர் ஆபத்துகள்லேருந்து இந்த தெய்வம் தான் அந்த காலத்தில் காப்பாற்றிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அங்கிட்டு போனால் குறுக்குத்துறை முருகன் கோயில், அது பின்னாடி பார்த்துக்கிடுவோம். அந்த குறுக்குத்துறை முருகன் கோயிலெலாம் இந்த வெள்ளம் வந்தால் தண்ணியில், தாமிரபரணி நேரில் தண்ணி வந்தால் மூழ்கிடும். அந்த குறுக்குத்துறை முருகன் கோயிலே தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா குறுக்குத்துறை முருகன் கோயிலில் தண்ணி இறங்கின பிறகு போய் பார்த்தா அந்த சாமி அப்படி இருக்கும் முருகன். அது எதுக்காண்டி குறுக்குத்துறை வந்தங்கிறதெல்லாம் அப்புறம் அடுத்த ஓட்டம் சொல்கிறேன். இந்த பேராத்து செல்வி அப்பாவை நான் கும்பிடணும்னு நினைக்கும் போது அந்த பிஆர்சி டெப்போவுக்கு எதிர்த்து என் நண்பர் ஒருத்தர் கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சார். அங்கே ஒருத்தர் இட்லி, பாசிப்பயிறு, சுண்டல், சுக்காப்பி தான் வைப்பார். ஏற்கனவே நான் கொஞ்சம் எல்லாரையுமே கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணுவேன். அவர் சிவனை பற்றியே பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் மனைவி சொல்லுவாங்க, யோ இட்லி சாப்பிட வந்திருக்காங்க, அப்போது ஒரு பாட்டு தேவாரம், திருவாசகம், அவர் வேலை படிச்சுட்டே இருப்பார். நான் என்ன செய்வேன், போய் நானாக எடுத்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு நானாக சாப்பிட்டு இலையை தூக்கி போட்டு கையை கழுவிட்டு எப்பா சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அவர் இதை 2-3 வட்டம் பார்த்துட்டு சொன்னார், என்னடா சிவபெருமான்கிட்ட வாங்கிக்கோன்னு நீ திட்டு கொடுக்காம போறியே, என்ன அர்த்தம்னாரு. ஒன்று இட்லி வை, இல்லை ஒழுங்குமுறையாக சுக்காப்பி விடு, தேவாரம் திருவாசகம் படிக்கிறவனுக்கு இங்கே என்னடா சோழி அப்படின்னு சொல்லி நான் ஏட்டிக்கு மூடி பேச, அப்படியே எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அவர் கூட நட்பாகிட்டோம். அப்போ அங்கே வண்டியை கொண்டு நிப்பாட்ட, சைக்கிளை கொண்டு நிப்பாட்ட, அந்த பேராத்து செல்வி அம்பாளை பற்றி அவர் தான் எனக்கு தெளிவாக சொன்னார். தம்பி இங்கே வா, என்னைக்கு ஒரு மனிதனுக்கு தன்னை கொலை செய்து விடுவார்களோ, இல்லை துப்பாக்கியால் சுற்றுவாங்க, இல்லை வெட்டிடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க பூரா இங்கே தான் வந்து அந்த காலத்தில் சாமி கும்பிடுவாங்க. அவங்க சாமி கும்பிடும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்மா இந்த மாதிரி ஒரு ஆபத்து எனக்கு வரவில்லை, ஆனால் நீ காப்பாற்றி கொடுத்து விட்டாயானால் உனக்கு வந்து மொட்டை போடுறேன், பொங்கல் வைக்கிறேன், உனக்கு அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது துர்க்கை அம்மனா அம்பாளா, இப்படி ஒரு சந்தேகம்லாம் எனக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பெரிய விசேஷம் நடக்கும். எல்லோரும் எலுமிச்சம்பழத்தை வெட்டி புழிஞ்சிட்டு அதை பிரட்டி விட்டு அந்த மூடியில் மேலே இருக்க மஞ்சளில் தான் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி திரி போடுவாங்க. ஆனால் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த தோலை பூரா உரிச்சிட்டு அதை உள்ளே ஓடி மடக்கி விடுவாங்க. நம்மளுடைய கண்ணினுடைய வெள்ளை வெளி மாதிரி இருக்கும் 2 வெளி, அதில் போய் நெய்யை ஊற்றி அதில் 2 திரி போட்டு என் கண்களையே உனக்கு காணிக்கையாக்குறேன்னு வேண்டிட்டா அந்த எதிரிகளுக்கு அந்த கண்ணே தெரியாதான். நம்மளை பற்றின உருவமோ
நம்மளுடைய செயல்பாடோ நம்மளை எதிர்த்து அவங்க செய்யணுங்கிற எண்ணமோ அவங்க கண்ணை விட்டு நம்மளை மறைச்சிருதியா. இது ஒரு அதிசய சக்தி. இந்த அதிசய சக்தியை பார்க்கணுங்கிறக்காண்டி நானும் என் கூட பல பேர் சண்டை போட்டிருக்காங்க, பலர் எதிர்த்துருக்காங்க. சின்ன வயசாக இருக்கும்போது யார் கூடனாலும் சண்டை போடுறது நம்ம டியூட்டியை. அப்போ என்ன ஆகும், எவன் கூட சண்டை போட்டாலும் வாரம் 2 தடவை போவேன், அங்கே குளிப்பேன். அதே மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை பிரட்டி விட்டு உரித்து நல்லா ஆக்கி நெய்யை விட்டு தீபம் போட்டு வந்துடுவேன். அந்த ஆபத்துகள் என்னை வராமல் காப்பாற்றி கொண்டே இருந்தது. இந்த ஆபத்து காப்பாற்ற வரும்போது நானே என் நண்பர்களை கூப்பிட்டு இங்கே போ, அங்கே போ, அங்கே போய் கும்பிடு, இங்கே போய் கும்பிடு. டவுனில் புட்டாத்தியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது திருநெல்வேலி டவுனில். அது அதை விட பயங்கரமான விஷயம், அதை அடுத்தோட சொல்கிறேன். இப்போ இந்த பேராத்தி செல்வி அம்பாளுக்கு இப்படி போட்டவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ என் நண்பர் ஒருவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்துடுச்சு வாசவங்களூர் பக்கத்தில். அவரை கண்டிப்பாக ஏதாவது செஞ்சிருவாங்கங்கிற உண்மை நிலை தெரிஞ்சு. அப்போ அவரை அங்கே கூப்பிட்டு போய், அதுக்கு என்ன காரணம்னா அங்கே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் போனால் தான் ஜெயிக்குது. இப்போ கூட பாருங்கள், பூரட்டாதி 4ஆம் பாதம்ங்கிறது குருவோட சொந்த வீடு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் போய் நிற்கிறான். சதயத்தில் சனி நிற்கிறான் ராகு நட்சத்திரத்தில், சனி புண்டை நட்சத்திரத்தில் போய் ராகு நிற்கிறாரு. அப்போ இதை மாதிரி ஒரு நேரம், கடுமையான நேரம். அப்போ எதிர்வினை ஆற்றுதல், எதிரிகள் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அவருக்கு ஏதோ ஒரு கண்டை மாதிரி உருவாக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவர் அங்கே கூப்பிட்டு போய் ஒரு நேரம், செவ்வாய்க்கிழமை சனி ஓரை எடுத்தோம். செவ்வாய்க்கிழமை அன்று சனி ஓரை எடுத்து நான் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழத்தை வாங்கி வெட்டி தீபம் போடுறோம். அந்த தீபம் போட்டு அவரை ஒரு 5 வாரம் போயிட்டு வர சொல்கிறேன். அவர் அதே மாதிரி போயிட்டு வர்றாரு. அப்போ நான் என்கிட்ட கேட்டார், நண்பா இதுவரையும் என்னென்னமோ செய்யணும்னு சொன்னவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிக்கிட்டே வர்றாங்க, என்ன ஆகுது? அதான் அதில் உள்ள ஒரு பெரிய பியூட்டி. அந்த யாரை ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்களோ அவர் மேலே இருக்க அந்த டிஃபால்ட்டான எண்ணங்கள் மாறி அவர் பொழப்ப பார்க்குறாரு, இவர் பொழப்ப பார்க்குறாருங்கிற நிலைமை வந்தாலும் அதை எவன் தூண்டி விடுகின்றானோ அவனை போய் கை வைக்குது அந்த தெய்வம். அதான் அதில் உள்ள ஒரு பெரிய ஆச்சரியம். எனக்கு விவரம் தெரிய அந்த நபர் மண்ணெண்ணெயை ஊற்றி, அந்த காலத்தில் பெட்ரோல்லாம் ரொம்ப கம்மி, மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வச்சு செத்தான், தூண்டி விட்டவன். அவனாவே தற்கொலை பண்ணிக்கிட்டான். எதுக்கு தற்கொலை பண்ணானே தெரியாது. அப்போ அந்த பேராத்தி செல்வி அம்பாளுடைய தத்துவம் என்ன, யாராவது யாரையா பற்றி தப்பாக தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தான்னா அந்த அம்பாள்கிட்ட போய் ஒரு நீதி கேட்டோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஈரலை கூட பிடிங்கி தின்ட்டு போயிடும். அப்படிப்பட்ட தேவதை. அதனுடைய சக்தி, அதனுடைய கோலங்கள், அதனுடைய பார்வைகள்லாம் நீங்கள் பார்த்து நிச்சயமாக இந்த பேராத்தி செல்வி அம்பாளை வழிபட்டு நீங்களும் உங்களை சார்ந்தவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றும், மேலே சொன்ன நட்சத்திரங்களில் போய் வழிபாடு செய்தீர்களால் மிகுந்த உத்தமம் என்பதையும், இதற்கு அணிவிக்க வேண்டிய மாலை என்பது சிகப்பு அரளிப்பு மாலை என்றும், இதுக்கு சாற்ற வேண்டிய சேலை ஊதா நிற சேலை என்றும் உங்களிடம் பணிவாக வேண்டுகிறேன். இதை போய் கும்பிட்டு வாங்க. யாராவது தூண்டி விடுறவன், பிரச்சனையை கிளப்புறவன், யார் யார் செய்கிறானோ அவனையெல்லாம் அந்த பேராத்தி செல்வி அம்பாலே பார்த்துக்குருவா. இதை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை திருக்கோயில்களை பற்றி இனிமேல் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன். ஏன்னா இந்த முறை இங்கே சொல்லியிருக்கேன். இன்னும் பாருங்கள், குறுக்குத்துறை முருகன் கோயில் இருக்குது, புட்டாத்தியம்மன் கோயில் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு 100 கோயில் இருக்குது நான் போன கோயில். அடுத்த வட்டம் காஞ்சிபுரம், வேலூர், தருமபுரி, இந்த சைடில் இருக்க கோயிலில் நான் எப்படி தரிசனம் பண்ணேன், அடுத்து அதில் யார் யாருக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.